இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, பூனை குறுக்கே போனால் அபசகுனமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த பூனை அப்படிங்கிற ஒரு விலங்கு இருக்கு இல்லையா, இதை பார்த்தோம்னா தந்திர மந்திர சாஸ்திரத்திலே ஒரு முக்கியமான விலங்காகவே பார்க்கப்படுகிறது. இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னு சொன்னால், அந்த தந்திர மந்திர சாஸ்திரத்திற்கு அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ராகு. இந்த ராகுவினுடைய ஒரு வாகனமாகவே இந்த பூனையை உருவகப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அதாவது இந்த மாந்திரீகம்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த பூனை என்பது ஒரு முக்கியமான விலங்காகவே பார்க்கப்படுகிறது. ஏன்னு சொன்னால், இந்த பூனைக்கு இந்த அப்சார்பிங், அதாவது இந்த நெகட்டிவ் எனர்ஜியை உணரக்கூடிய திறன் என்பது உண்டாம். இப்போ நம்ம விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். அதாவது நம்ம ஒரு பயணத்துக்காக கிளம்புறோம் பொழுது பூனே குறுக்கே போனால் அபசகனுமா அப்படின்னு எடுத்துட்டா, இதை நான் அந்த சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, அதாவது அந்த தாந்திரீக ரீதியான அந்த சாஸ்திரம் எப்படி சொல்கிறதுன்னு பார்த்தோம்னா, பூனை இடமிருந்து வலமாக சென்றால் அது அபசகுணம், அதே நேரத்திலே அது வலமிருந்து இடமாக சென்றால் அது சுபசகுணம் அப்படின்னே சொல்கிறார். இதை எப்படி சார் நாம் புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்டால், பொதுவாக நாம் எந்த ஒரு செயலையுமே கிழக்கு நோக்கி அமர்ந்து கொண்டு தானே செய்வோம். அதே மாதிரி நம்ம எந்த திசையை நோக்கி பயணித்தாலும் சரி, அது கவலை இல்லை. நம்ம கிழக்கு அப்படிங்கிறத மைண்டில் வச்சுப்போம். இந்த கிழக்கு நோக்கி நிற்கும் பொழுது இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது, அதாவது அது வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசையை நோக்கி செல்கிறது. தெற்கு அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, பொதுவாகவே தெற்கை நோக்கி நமஸ்காரம் பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவோம் இல்லையா. ஆக இந்த தெற்கு திசையை நோக்கி அது செல்கிறது அப்படின்னு சொன்னால் அங்கே நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே அது வலமிருந்து இடமாக செல்லும் பொழுது, அதாவது அது தெற்கு திசையிலிருந்து வடக்கு நோக்கி செல்லும் பொழுது நாம் செல்லுகின்ற செயலானது நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது தான் அந்த பூனை நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கணும். இதை அபசகுணம் அப்படின்னு நினைக்கிறத விட நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டு கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கணும். அதுக்கு தான் பூனை குறுக்க போனால் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா, வீட்டில் போய் உக்காந்துட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அது எதற்காக அப்படின்னு சொன்னால், நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்டு போகிறோம், அதனால் அந்த விஷயத்தை மறுபடியும் எடுத்துப்போம், அல்லது பாதுகாப்புக்காக ஒரு விபூதியை வச்சுட்டு நம்ம கிளம்புறோம்னு சொல்லும் பொழுது அந்த நொடியை தாமதித்து அடுத்த நொடியிலே நாம் செல்லும் பொழுது நமக்கு வழியிலே உண்டாகக்கூடிய இடையூறுகளிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுவோம் அப்படின்னே கூட எடுத்துக்கலாம். இந்த பூனைக்கு வெளியிலே நடக்கின்ற விஷயங்களை ஈர்த்து பார்க்கின்ற சக்தி என்பது இருக்கு அப்படின்னு தான் அந்த தாந்திரிக அந்த விஷயமானது நமக்கு சொல்கிறது. இதில் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து வெள்ளை பூனையாக இருந்தால் நல்ல சகுனம், கருப்பு பூனையாக இருந்தால் கெட்ட சகுனங்கிற மாதிரிலாம் இந்த ஊரில் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா இந்த கருப்புங்கிறது வந்து சனியினுடைய கலர் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரிலாம் அந்த சாஸ்திரத்திலே வெள்ளை பூனை கருப்பு பூனையெல்லாம் பிரித்து சொல்லவே இல்லை. ஆனால் மேலை நாடுகளில் பார்த்தோம்னா, அந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோம்னா பிளாக் கேட்ஸ் அப்படிங்கிறத ஒரு சுப சகுனமாகவே பார்க்கிறார்கள். அதனால தான் கருப்பு பூனை, அந்த பிளாக் கேட்ஸ் படை அப்படின்னே வச்சிருப்பா தெரியுமா, கருப்பு பூனை படை அப்படின்னே சொல்லுவா. அந்த கருப்பு பூனை படை எதற்காக வைத்திருக்கிறார்கள்னு சொன்னால், பாதுகாப்பதற்குத்தானே, அவர்களை பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அந்த படைக்கு பேரே பூனை படைனே வச்சிருக்கா இல்லையா. கருப்பு பூனை அப்படின்னு தானே சொல்கிறா, பிளாக் கேட்ஸ்ன்னு சொல்லி. ஏன் சொல்கிறான்னு சொன்னால், இந்த பூனைகளினுடைய சக்தி இவர்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த கருப்பு பூனையை ஒரு சுப சகுனமாகவே ஐரோப்பியர்கள் பார்க்கிறார்கள். அது அவர்களுடைய நம்பிக்கை. நம்மை பொறுத்தவரை பூனை என்பது நமக்கான ஒரு இண்டிகேஷன்ஸை தரக்கூடிய ஒரு அலாரமாகவே பார்க்கப்படுகிறது. ஒரு வீட்டில் பூனை உட்காந்து அழறது, அது ஒரு மாதிரி இந்த நாய் ஊளையிடுற மாதிரி இந்த பூனை வந்து அலற சத்தம் கேட்டுச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டிலே ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு எனர்ஜிங்கிறது உள்ளே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அதை தெரிந்து கொண்டு அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு வளையத்தை வீட்டில் ஏதோ ஒரு ஹோமம் பண்ணுறது, ஒரு பூஜை பண்ணுறதுங்கிற மாதிரி விஷயத்தை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி பூனைகள் தங்களுக்குள்ளே ஒரு இடத்திலே சண்டையிட்டுக் கொள்கிறதுன்னு சொன்னால், ஒரு வீட்டிலே சண்டையிடுது அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டிலே நிம்மதி என்பது இழக்க நேரிடும். அந்த வீட்டிற்குள்ளாக ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வருகிறது. ஒரு திருஷ்டி தோஷத்தின் காரணமாக அந்த வீட்டிற்குள்ளே ஒற்றுமை உணர்வு என்பது குறையும் அப்படின்னு சொல்லி அந்த சாஸ்திரமானது சொல்கிறது. இது எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூனை குறுக்க போனால் அபசகனம்னு சொல்கிறது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. அதே நேரத்தில் ஒரு எலியை பார்த்து ஒரு பூனை ஓடுது அப்படின்னு சொன்னால் அதை நாம் சகுனமாக எடுத்துக்கொள்ளவும் முடியாது.
பொதுவாக இந்த பூனைகளை வீட்டிற்குள்ளே விடக்கூடாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சார் இவ்வளோ நமக்கு நன்மையை பண்ணுதே, அதை போய் நம்ம வீட்டுக்குள்ளே விட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது. ஏன் என்று சொன்னால் அது ஒரு மாந்திரீக சக்தி உடைய ஒரு மிருகமாகவே, அது ஒரு ராகுவினுடைய அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. அது எந்த லெவலில் இருக்கணுமோ, ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் அந்த பாதுகாவலன் ஒரு சென்ட்ரி அப்படிங்கிறவன் எங்கே இருக்கணுமோ அங்கே தானே இருக்கணும், வாயில்ல தான் இருக்கணுமா தவிர அவரை வீட்டிற்குள்ளே விடும் பொழுது அதன் மூலமாக அந்த மாந்திரிக சக்திகளின் மூலமாக அந்த பூனை ஈர்த்து கொள்கிற அந்த எதிர்மறை சக்திகள் நம்ம வீட்டிலேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அதனால் பூனையை வீட்டுக்குள்ளே விடுறதுங்கிறது தப்பு. அது வீட்டு வாயிற்படிக்கு வெளியிலே தான் இருக்க வேண்டும். அது எந்த திசையை நோக்கி செல்கிறது என்பதை கொண்டே அதற்கான பலனை நாம் புரிந்து கொள்ள முடியும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.